ஸோ இதனால் பப்ளிக்கு பாதிக்கப்படுறாங்க, போலீஸ்க்கு வேலை கெடுது, போலீஸ் போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போயிட்டு இது பண்ணிவிட்டு இவர் போய் பெயில் கேட்டு அப்ளை பண்ணி இது பண்ணிவிட்டு இப்போது நிறைய குற்றம் செய்த குற்றவாளிகள் பார்ப்பதற்கே போலீஸ் பத்தலை. ஸோ இந்த மாதிரி சில செயல்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு அடிஷ்னல் பர்டன் ஏற்படுத்தும் போது போலீஸினுடைய ஒர்க் சுமையும் ரொம்ப தான் ஆகுது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். தாவேக அரசு பதவி ஏற்றதில் இருந்து பலவிதமான பிரச்சனைகளும் கூடவே துத்திக்கிட்டு வந்துட்டுருக்கு. பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நிகழ்கிறது, பல கஷ்டமான நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் தாவேக அரசுக்கும் சில கஷ்டங்கள் ஏற்படுகின்றது, அதனால் மற்றவங்களுக்கும் சில கஷ்டங்கள் ஏற்படுகின்றது. இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த காணொலி. மார்க்கண்டேயன் இவர் ஒரு திமுக எம்எல்ஏ. இவரை ரீசெண்டாக கைது பண்ணியிருக்காங்க. ஏன் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவர் விஜய் அரசை தரக்குறைவாக பேசியிருக்கின்றார், அதனால் கைது பண்ணியிருக்கின்றார்கள். இது சரியா தவறா அப்படிங்கிற டிபேட் நிறைய போயிட்டு இருந்தாலும் சட்டப்படி ஒரு எம்எல்ஏவை கைது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, there is some protocol need to be followed before arresting an MLA அப்படின்னு இருக்குது. ஆனால் இவர் என்ன பேசியிருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய முதல்வர், அவரு தான் விஜய். அவர் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்கனாலும் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வர். அவர் பதவியில் இருக்கும்போது ஒருமையில் ஒரு முதல்வரை, அதுவும் ஒரு மேடை பேச்சில் பேசும்போது அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இதில் எடுத்துட்டு ஒரு சபை நாகரீகம் அல்லாத ஒரு செயலுக்காக அவரை கைது பண்ணுவதற்கான ஒரு முகந்தாரம் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் சாதாரணமாக பேசியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த பேச்சுக்கள் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கூட அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, முதல்வரை ஒருமையில் பேசியிருக்கின்றார். முதல்வர் விஜய் ஒருமையில் பேசி எலும்பை உடைப்பேன், உள்ளே வந்தால் எலும்பை உடைத்து விடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கின்றார். இதுதான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எலும்பை உடைப்போம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுலாங்க ஒரு ரவுடிசம் பண்ணுற ஒரு பேச்சாக இருக்கின்றது அப்படின்றதான் பொதுமக்கள் கருதுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் பேசும்போது விமர்சிக்கலாங்க, முதல்வரை விமர்சிக்கக்கூடாதுங்கிறது கிடையவே கிடையாது. யார் வேணா யாரையும் இந்த ஜனநாயக நாட்டில் விமர்சிக்கலாம். ஆனால் விமர்சிக்கும் போது அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கின்றது. இப்போ நம்ம தனியாக ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசினோம்னா அந்த பேச்சு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பொது மேடையில் ஒரு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுகின்ற ஒரு மேடையில் பேசும்போது சில ஒரு கண்ணியத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அதாவது ஒரு எம்எல்ஏ என்றவர் அவரை நம்பி ஒரு 1,00,000 வாக்காளர்கள் அவரை தேர்ந்தெடுத்து இவர் நமக்கு நன்மை செய்வார் அப்படின்றதுனால தான் அவர் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அவர் அப்படி பேசும்போது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு தரப்பு நியாயமாக இருக்கின்றது. இவர் இப்படி பேசுகிறாரு இல்லைங்களா, விஜய் எதிர்த்து பேசும்போது எல்லாருமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும். அதனால் அரசனுடைய பிரிஸ்டீஜ் பாதிக்கப்படும். இது பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஆட்சியில் இருந்து கூட, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் கூட இந்த மாதிரி சிலர் வன்முறையை தூண்டுற மாதிரி பழைய சிஎம் மேலேயோ இல்லை டெபுட்டி சிஎம் மேலேயோ பேசும்போது அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். ஒரு பாட்டியம்மா கூட ஏதோ ஒரு அநாகரிகமாக ஒரு செயலை பழைய டெபுட்டி சிஎம் செய்து விட்டார்கள் அப்படின்றதுக்காக அவங்க தனிப்படையெல்லாம் வச்சு தேடி கைது பண்ண ஒரு சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்குன்ற போது ஒரு புரோட்டோகால் என்பது மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கணும். அது ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவர் பேசலாம், அவருக்குள்ள பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது, பேசலாம். ஆனால் இந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகுதுனாக்கா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுகிறது. சட்டம் ஒழுங்கு கெடும்போது போலீஸ் உள்ளே வரத்தான் செய்வாங்க, கைது பண்ண தான் செய்வாங்க. அதனால் கைது பண்ணியிருக்கின்றாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் நாவடக்கம் இருந்து பேசினாங்க. ரெண்டு பேருமே இந்த பக்கமாக இருக்கட்டும் அந்த பக்கமாக இருக்கட்டும், நம்ம எந்த அரசியல் கட்சிகளையும் சாராதவர்கள் நடுநிலையாக இருந்து தான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கின்றோம். தாவேகாவாக இருந்தாலும்
திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த நாவடக்கம் என்பது மிக 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 அவசியமாகின்றது. ஒரு சபை அடக்கம், ஒரு சபையில் பேசும்போது பேசுவதை வைத்துத்தான் அந்த நபர் எப்படி பேசுகின்றார் என்பதை வைத்துத்தான் அவருடைய மதிப்பு கூடும் அல்லது குறையும். இந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய மதிப்பு கண்டிப்பாக குறையும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்கனாக்கா தனக்குத்தானே அவர் தன்னுடைய மதிப்பை இழக்கின்றார் என்று தான் இதில் அர்த்தம் கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஸோ அதனால் ஒரு பப்ளிக்கில் பேசும்போது அதற்கான ஒரு மரியாதை கொடுத்து அந்த மாதிரி அவர் ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு இவர் அந்த சிஎம்ஐ பற்றி பேசக்கூடாது, முதலமைச்சரை பற்றி கூடாது அப்படின்னு எங்கேயுமே யாருமே சொல்லலை. விமர்சிக்கலாம், ஆனால் அதுக்கான ஒரு வரையறைக்குள்ள விமர்சித்தோம் என்றால் இந்த மாதிரி நடவடிக்கைகளை தவிர்க்கலாம். ஸோ இதனால் பப்ளிக்கு பாதிக்கப்படுறாங்க, போலீஸ்க்கு வேலை கெடுது, போலீஸ் போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போயிட்டு இது பண்ணிவிட்டு இவர் போய் பெயில் கேட்டு அப்ளை பண்ணி இது பண்ணிவிட்டு இப்போது நிறைய குற்றம் செய்த குற்றவாளிகள் பார்ப்பதற்கே போலீஸ் பத்தலை. ஸோ இந்த மாதிரி சில செயல்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு அடிஷ்னல் பர்டன் ஏற்படுத்தும் போது போலீஸினுடைய ஒர்க் சுமையும் ரொம்ப தான் ஆகுது. அதனால் இந்த மாதிரி பேச்சுக்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பது மக்களின் கருத்தாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.